ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொதுவாக ஆரோக்கியமான விஷயங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சிகள் மூலம் தவறு அப்படின்னு சொல்லப்படுவதையும் 20-30 வருடங்கள் கழித்து மீண்டும் நிறைய ஆராய்ச்சிகள் அந்த உணவு ஒரு அருமருந்து, அதை தவிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்மில் நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். 1970ஆம் ஆண்டு இதய நோய்கள் சார்ந்த ஆராய்ச்சிகள் சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய தாவர எண்ணெய்கள் நேரடியாக பயன்படுத்தப்படும் போது அது இதய நோயை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் பாரம்பரிய உணவுகள்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வித்துக்கள், எண்ணெயிலிருந்து தயாரிக்கக்கூடிய உணவுகள் மேல் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியதை பார்க்கிறோம். குறிப்பாக தேங்காய் எண்ணெய் 1970களிலையும் 80களிலையும் உலகத்திலேயே மிக அதிகமான தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெரிய நாடாக இந்தியா இருந்தது. ஆனால் 1970க்கு பிறகு அந்த ஒரு முதலிடத்தை நாம் இழந்து விட்டோம். காரணம் என்னென்னா, இந்த தாவர எண்ணெய்கள் நேரடியாக இதய நோயை அதிகரித்து விடுகிறது அப்படின்ற ஒரு தவறான ஒரு ஆராய்ச்சி முடிவு. ஆனால் அடுத்த 20 வருடத்தில் ஆக்ஸ்ஃபோர்ட், ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிகளில் நடந்த ஆராய்ச்சிகள் இல்லை, இந்த நேரடியான கோல் பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய வழக்கமான பாரம்பரிய முறையில் தயாரிக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இன்றைக்கு இதய நோயை குணப்படுத்துவது மட்டுமல்ல, இதய நோயை எவ்வாறு தடுக்கிறது, உடலில் கொழுப்பு சேராமல் எவ்வாறு தடுக்கிறதுங்கிற ஆராய்ச்சி முடிவுகள் சென்ற ஆண்டு அதற்கு முன்பு வெளியிடப்பட்ட போது நாமெல்லாம் எவ்வளவு முட்டாள்களாக கடந்த 50 வருட காலம் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நம்மை நாமே நொந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக தாவர எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 வகையான கொழுப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ், இன்னொன்று மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நேரடியாக உடலால் ஜீரணிக்க முடியாத, அதே நேரத்தில் வயிற்றுக்குள் சென்று விசரல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய உறுப்புகளை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகளை அதிகரித்து உடலுக்கு சவாலாக இருக்கக்கூடிய உடல் எடையை அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கக்கூடியது. ஆனால் மிட் செயின் அல்லது மிட் சைஸ் கொழுப்புகள்னு சொல்லக்கூடியவை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அதை நீங்கள் சாப்பிட்ட உடனேயே உடலால் உறிஞ்சி கொள்ளப்பட்ட உடனேயே ஈரலுக்குள் அனுப்பப்பட்டு உடலால் சேமிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க 50 வருடம் ஆனது. அதனால் இன்றைக்கு உலகம் முழுவதுமே தேங்காய் எண்ணெய் கொழுப்பு உணவு, தேங்காய் எண்ணெய் இதயத்தை பாதிக்கின்ற உணவுங்கிற கருத்துக்கள் மாற்றமடைந்து இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் இதயத்தை காப்பாற்றக்கூடிய உணவு, தேங்காய் எண்ணெய் இதய நோய்களை தடுக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுங்கிற ஆராய்ச்சி முடிவுகள் நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கிறத பார்க்கணும். 5 நல்ல பயன்கள் தேங்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் போது. முதலாவது நல்ல பயன், இதய நோயை தடுக்க தேங்காய் எண்ணெய் சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு இதய நோய் உருவாவதற்கு 2 காரணங்கள். முதலாவது காரணம் அதீத கொலஸ்ட்ரால், உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு விகிதாச்சாரங்களுடைய மாறுதல்கள். இரண்டாவது இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், எத்திரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் இரத்த குழாய்கள் பழுதடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போதும், மீண்டும் அந்த பழுதடையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொழுப்புகளால் அடைக்கப்படும் போதும், அந்த இடத்துல இரத்த ஓட்டத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் உருவாகும் போதும் நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு தான் இன்றைக்கு இதய பாதிப்பு. அப்போ நமக்கு 2 விஷயம் இந்த இடத்துல நடக்கணும். ஒன்று, கொழுப்புகள் அதிகமாக உருவாக்கக்கூடாது. 2வது, ஏற்கனவே பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வேகமாக குணமாக வேண்டும். அதே நேரத்தில் அந்த இடத்தில் இரத்த ஓட்டத்தில் தடையோ சுருக்கமோ இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படின்னு வரும்போது நேரடியாக உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய HDLன்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனை அதிகமாக உடல் உற்பத்தி செய்ய சேர்த்து வைக்க உதவி செய்யக்கூடிய சிறந்த உணவு எதுனா தேங்காய் எண்ணெய் தான். இன்றைக்கி கொலஸ்ட்ரால் மாத்திரை, ஹார்ட்டுக்கான மாத்திரை,
இரத்த உறைதலை குறைப்பதற்கான மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது தேங்காய் எண்ணெயை சமமாக உங்கள் உணவில் சேர்ப்பது தான். ஸோ இன்றைக்கு யாரெல்லாம் கொலஸ்ட்ரால் வந்துடும்ன்ற பயத்தில் இருக்கீங்களோ நீங்கள் சமைக்கிற உணவில் தயவு செய்து தேங்காய் எண்ணெயை ஒரு பகுதியாகவாது மாற்ற முடியுமான்னு பாருங்கள். யாரெல்லாம் இன்றைக்கி ட்ரைக்ளிசரைட் குறையாமல் இருக்குது, என்னோட HDL ஏறவே மாட்டேங்குது, என்னோட LDL குறைக்கிறதுக்கு டாக்டர் கொடுக்குற மருந்து உதவி செய்து ஆனால் என்னோட HDL ஒரு பகுதி கூட ஏறவில்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்க, கவலையில் இருக்கீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் உங்களுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன். கொஞ்சம் முயற்சி பண்ண முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாவது, தேங்காய் எண்ணெய் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் குறையுது. இது என்ன ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்? இன்றைக்கி நம்ம நிறைய வகையான உணவுகளை சாப்பிட்றோம், வளர்சிதை மாற்றங்கள் உடலில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கழிவுகள் உற்பத்தி ஆகுது. அந்த கழிவுகளில் குறிப்பாக நைட்ரஜன் பேஸ்டு கழிவுகள் உடலில் உற்பத்தி ஆகும்போது இந்த நைட்ரஜன் பேஸ்டு கழிவுகள் தான் இன்றைக்கு வயதாகின்ற வேகத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிராணவாயுவையும் குறைக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. அப்போ உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிராணவாயுவை குறைக்கக்கூடிய காரணிகளை குறைக்காமல் எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்க முடியும்? அப்போ எப்படி இதை நம்ம சரி பண்ண முடியும்னு பார்த்தா, சுலபமாக சரி பண்ணுறதுக்கு, எஃபெக்டிவாக சரி பண்ணுறதுக்கு, ஆக்டிவாக சரி பண்ணுறதுக்கு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எது தெரியுமா? தேங்காய் எண்ணெய் தான். இன்றைக்கி தேங்காய் எண்ணெயை ப்ராப்பராக நீங்கள் டயட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக அது உங்களுக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்கிறதுனால உங்களுடைய வயதாகின்ற வேகம் குறைவது மட்டும் இல்லைங்க, புற்றுநோயை கூட தடுக்க முடியுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ இன்றைக்கு யாரெல்லாம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்களோ, எனக்கு கேன்சர் வரக்கூடாது, எனக்கு இன்றைக்கு மார்பக புற்றுநோய் மாதிரி எதுவும் வரக்கூடாது, கருப்பை புற்றுநோய் மாதிரி வரக்கூடாது, குறிப்பாக குடல் உணவு குழால் சார்ந்த உணவு மண்டல புற்றுநோய் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களாக நாம் யார் இருந்தாலுமே அந்த மாற்றத்தை நமக்கு மிகப்பெரிய அளவில் பரிசாக குளிக்கக்கூடிய ஒரு உணவு முறை எதுனா தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் தேங்காய் எண்ணெயை உணவில் சேர்த்தாலே போதும். இன்றைக்கு உடலுடைய புத்துணர்ச்சி போலவே மனதுடைய புத்துணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப தேவை. புத்துணர்ச்சினா அங்கே என்ன வரணும்? அந்த இடத்துல கார்டிசால்ஸ் குறையணும். நம்மளுடைய சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோங்க. காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் கார்டிசால் அதிகமாக இருக்கணும், மத்தியானம் ஆகும்போது உங்களோட கார்டிசால் குறையணும், இரவு ஆகும்போது உங்களுடைய மெலட்டோனின் அதிகமாகணும், காலை நேரங்கள் வரும்போது மெலட்டோனின் குறையணும். சூரிய ஒளியை பொறுத்து, சுற்றி இருக்கக்கூடிய ஒளியை பொறுத்து, கண்கள் பார்க்கின்ற ஒளியை பொறுத்து இந்த மாற்றங்கள் உடம்புக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக அதீதமாக மொபைல் பார்ப்பது, அதீதமாக வெளிச்சத்தில் இருப்பது, இரவு தூங்கும்போது கூட விளக்கை அணைக்காமல் தூங்குவது, அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிவியை போட்டுகிட்டே தூங்குறது, இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்மளுடைய சர்க்காடியன் ரிதம் பாதிக்க ஆரம்பித்து மெலட்டோனினுடைய தன்மை குறைஞ்சி கார்டிசோலுடைய தன்மை அதிகமாக எப்பொழுதுமே மன அழுத்தத்தோடு போராடக்கூடிய ஒரு நபராக நம்ம மாறிடுவோம். அப்போ மன அழுத்தத்தோடு போராடக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்கும்போது அதை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தேங்காய் எண்ணெயை சேர்க்கணும். இந்த தேங்காய் எண்ணெய் என்ன மாற்றத்தை செய்யும்? எப்படி இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நைட்ரஜன் மூலக்கூறுகளை குறைக்கக்கூடிய மிக 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 வீரியமான ஒரு உணவாக இருக்கிறது. அதே போல கார்டிசோலை நேரடியாக குறைத்து மன மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய மற்றும் ஒரு அழகான விஷயமாக இருக்கிறது பார்க்கும். இன்றைக்கு கார்டிசோலை எந்த அளவுக்கு இது குறைக்கும் அப்படின்னா, ஒரு தூக்கம் நோயோடு அல்லது ஒரு மனக்கவலை நோயோடு, ஒரு டிப்ரெஷன் நோயோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒருவராக நீங்களோ நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருக்குன்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் உணவில் நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மாதத்துக்கு உங்களுடைய சமையல் முறையை தேங்காய் எண்ணெய் சேர்ந்த சமையல் முறையாக மாற்றி பாருங்களேன். அவ்வளவு அழகாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் எல்லாம் பெருசாக போராடணும்னு அவசியமே கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள் உடலில் பண்ணால் போதும். தோல் ஆரோக்கியத்திற்கு தேங்காய் எண்ணெய் சிறந்த ஒரு மருந்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எண்ணெய் தேய்ச்சி குளித்தா எந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்? நல்லெண்ணெய் நல்லதா, இல்லைன்னா விளக்கெண்ணெய் நல்லதா, தேங்காய் எண்ணெய் நல்லதா? நல்லெண்ணெய் மிகச்சிறந்தது, சந்தேகமே இல்லை. அதே போல் கடல் எண்ணெயும் எப்படி நல்லெண்ணெய் மிகச்சிறந்ததோ அதே போல் விளக்கெண்ணெய் மிகச்சிறந்தது, அதுவும் சந்தேகம் இல்லை. ஆனால் விளக்கெண்ணெய் கோடை காலங்களுக்கும் மற்ற காலங்களுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துவது சிறந்ததுன்னு சொன்னாலும் கூட
வருடத்தின் 365 நாட்களும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் தான் மிகச்சிறந்தது. தலைக்கு மட்டும் இல்லைங்க, மொத்த உடம்புக்குமே. இன்றைக்கு கேரள மாநிலத்துக்கு நம்ம போகிறோம். கைகள், கால்கள், உடல்கள், மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிறத்தை நீங்கள் பார்த்தாலே கொஞ்சம் நமக்கு பொறாமை ஏற்படக்கூடிய அளவுக்கு நல்ல நிறத்தில் ஆண்களும் பெண்களும் இருக்கிறத பார்க்குறோம். காரணம் என்ன? தேங்காய் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கம். பொதுவாக நம்மெல்லாம் சொல்லுவோம், இல்லைங்க எல்லார் வீட்லேயும் தென்னை மரம் இருக்குது, தேங்காய் நிறைய கிடைக்குது, ஆட்டுறாங்க, அதனால் அவங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. தேங்காய் எண்ணெயை கலாச்சாரமாக பயன்படுத்துகின்ற சில தீவுகள் இருக்குங்க. மேற்கிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய தீவுகள். இந்த தீவுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தோல் ஆரோக்கியம் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய தோல் ஆரோக்கியத்தை விட அவர்களுடைய தோல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறத பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுமா? தேங்காய் எண்ணெய் தான் அங்கே ஸ்டேப்பிள் ஃபுட்டு. கேரளா மட்டும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறது இல்லைங்க. கரிபியன் ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் இண்டீஸில் முழுக்க தேங்காய் எண்ணெய் தான். ஸோ தோல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், பொலிவாக இருக்கணும், தோல் சுருக்கம் வரக்கூடாது, அழகாக இருக்கணும், தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க. உட்புறமாகவும் சரி, வெளிப்புறமாகவும் சரி. இது எல்லாத்துக்கும் மேலே ஆண்கள் அவர்களுடைய ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கணும்னா நிச்சயமாக தேங்காய் எண்ணெயை விட சிறந்த ஒரு மருந்து எதுவும் கிடையாது. இன்றைக்கு ஆண்குறி எழுச்சி ஏற்படாமல் இருப்பதற்கு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுவதற்கு 2 காரணம். ஒன்று, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய மாற்றம். 2வது, உங்களுடைய ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடு. இந்த 2வது பிரச்சனைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய தீர்வாக மருத்துவ உலகம் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு உணவு தான் தேங்காய் எண்ணெய். இன்றைக்கி யாருக்கெல்லாம் எரெக்ஷனில் பிரச்சனை இருக்கோ, யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருக்கோ, அல்லது வீட்டில் கணவனால் முழுமையாக தாம்பத்தியத்தில் ஈடுபடாத பலவீன நோயோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார், நிறைய மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்டால் கூட அவருடைய இயக்கம் சீராக இல்லைங்கிற கவலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, மிக மிக சுலபமாக செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெயை சமையலில் மாற்றுங்க. ஒரு 3 மாத காலம், காசா பணமாக ஒன்றும் இல்லை, உணவில் வழக்கமாக பயன்படுத்துகின்ற எண்ணெயை விடுத்து தேங்காய் எண்ணெய் சார்ந்த உணவுக்கு நீங்கள் மாறுறீங்க. அவ்வளோதான். ஒரு 3 மாதம் கழிச்சு பாருங்களேன், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 30% இன்க்ரீஸாக இருக்கிறத பார்க்கலாம். அவ்வளவு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று எது? தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயுடைய பயன்களை பற்றி பேசணும்னா இன்றைக்கு முழு நாளும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க, உணவாக பயன்படுத்துங்க. 1 மாத காலம் வழக்கமாக நாம் பயன்படுத்துகின்ற கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில் இதெல்லாம் ஓரங்கட்டுங்க. 1 மாத காலத்திற்கு தேங்காய் எண்ணெயை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். உணவில் தேங்காய் எண்ணெயை சேர்க்கின்ற ஒரு மாற்றத்தை நீங்கள் செஞ்சு இந்த 1 மாத காலத்திற்கு பிறகு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், இதய நோய், கொலஸ்ட்ரால் சார்ந்த மாற்றங்கள், தோல் நோய்கள், உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் மேலே எரெக்ஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனையோடு போராடி கொண்டிருப்பவர்கள் இதை மாற்றுவதால் ஏற்படுகின்ற நல்ல பயன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இதை பயன்படுத்திய பிறகு உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு எதை தின்றால் பித்தம் தீரும்னு மருந்துகளை நாடி செல்வதை விட சிறு சிறு மாற்றங்களை உணவில் கொண்டு வர நம்மால் முடியும்னா இன்றைக்கு ஆரோக்கியத்தை விலை கொடுத்து வாங்குவ தேவையை அப்படிங்கிறது இல்லாமலேயே இருக்கும். இந்த வீடியோ உங்களோட கம்யூனிட்டியில், உங்களுடைய சமையல் குரூப்பில், உங்கள் வாட்ஸ்அப், யூடியூப், அதே போல் எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ இதை ஷேர் பண்ண முடியுமா, ஸ்டேட்டஸாக வைக்க முடியுமான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஆரோக்கியம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய மருந்து கிடையாதுங்கிறத புரிந்து இதை உணவாக பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள். தேங்காய் எண்ணெய் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக அதற்கு விடை எழுத நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.